நோ யுவர் ஸ்கில் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஜாப் வாங்குவோ இல்லை மணி எர்ன் பண்ணவோ நம்ம ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை. இதெல்லாம் பார்த்தோன்னா செகண்டரி தான். ப்ரைமரி என்ன தெரியுமா? அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். என்னென்ன இப்போ சொல்ல போகிறேன் அங்கே வச்சுக்கிட்டின்னு தெரியும். நோ யுவர் ஸ்கில். நோ யுவர் ஸ்கில்லில் நம்ம ஸ்கில்லை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஒரு ப்ராப்ளம் தெரியுமா? ப்ராப்ளம் பார்த்தோன்னா நம்ம பிரெயின் தான். ஏன் நம்ம சொல்கிறேன்னா, நம்ம பிரெயின் பார்த்தோன்னா பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும் பண்ணாது. இது பார்த்தோன்னா மல்டிபிள் ஒர்க்கை பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. காலை எந்திரிச்சு சாப்பிட்டு குளிச்சு ஆஃபீஸ் கிளம்பி இல்லை காலேஜுக்கு கிளம்பி இல்லை காலேஜில் போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு திரும்பியும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்பியும் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, தூங்குவீங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒர்க் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. நம்ம பிரெயின் பார்த்தோன்னா மல்டிபிள் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கில் இது தான் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம். அப்படி தெரிஞ்சதுனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறீங்க. வீடியோ பார்த்து நம்ம ஸ்கில்லை ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா, நம்ம ஸ்கில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்குமான்னு பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. 8 பில்லியன் பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்குது. தே டூ டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருக்குமே சேம் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணும்போது 8 பில்லியன் பீப்புள் டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணும்போது அதில் நீங்கள் புரிஞ்சிருக்கும் நம்மளால் பார்த்தோன்னா மல்டிபிள் ஒர்க்கு பண்ண முடியும். அதனால் பார்த்தோன்னா இதை மல்டிபிள் ஒர்க்கில் எது நம்ம ஸ்கில் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ ஜாப் எடுத்துக்கங்களேன். இப்போ ஜாப்னா என்ன? ஜாப்னா ஒரு ஒர்க்கை பண்ணுறது நம்ம ஜாப்னு சொல்லுவோம். ஒரு ஒர்க்கை சால்வ் பண்ணுறது ஜாப். சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, இட் கால் ஜாப். ஓகே, ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அதை பற்றி யோசிப்போம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்யூஷன் கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு யோசிப்போம். அந்த திங்கிங் அவ்வளோ எப்படி கிடைக்கிது? க்ரியேட்டிவ் மூலமாக கிடைக்கிது. க்ரியேட்டிவ்னால் நம்ம புதுசாக யோசித்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அந்த க்ரியேட்டிவ் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நம்மளோட சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டாண்ட், நம்ம இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு அந்த க்ரியேட்டிவை கொடுக்குது. எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நீங்கள் வந்து ஒரு மூவி பார்த்துருக்குறீங்க. அந்த மூவியில் பார்த்தோன்னா இந்த சீன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாமே, இங்கே வந்து வேறு ஒரு மூவி இருக்கலாம், இல்லை இங்கே வந்து வேறு ஒரு ஹீரோ நடிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் வரும்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா திங்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிவரில் இருக்கிறீங்க. அந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். இந்த ரிவர் ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகுது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமே, இல்லை ஃபாஸ்ட்டாக போகவும் ஸ்லோவாக போகலாமே, ரிவர் ஏன் பார்த்து ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக திங்கிங் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடம் தான் பார்த்தோன்னா க்ரியேட்டிவிட்டி உருவாக்கும். க்ரியேட்டிவிட்டி உருவானா மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு க்ரியேட்டிவ் பார்த்தோன்னா இமேஜினேஷனாக இருக்கும். அது பார்த்தா ரியாலிட்டியே இருக்காது. அந்த இமேஜினேஷன் பார்த்தோன்னா எல்லையே இல்லை. அந்த இமேஜினேஷனை ரியாலிட்டியே கொண்டாந்து அந்த ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற வாழ்க்கையை சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஜாபாக ஃப்ரேம் ஆகுது. அந்த ஜாப் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ எடிட்டிங், மியூசிக், டான்ஸிங், ஃபிலிமிங், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா வெப் டெவலப்மெண்ட், அந்த பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஒர்க் பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை க்ரியேட்டிவ் மூலமாக சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஜாப்ஸ் மூலிமா அந்த ஒர்க்கு ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா, நம்ம கடந்து வந்த லைஃப் சைக்கிளை சொல்கிறேன். இப்போ நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களோட ஸ்கில் என்ன? குழந்தையாக இருக்கும்போது எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. குழந்தையாக இருக்கும்போது நம்ம திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ தான் பார்த்தோன்னா பிரெயின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். புது புது விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, 5 to 10 இயர்க்குள்ளே அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் என்னவா ஸ்கில் உங்களுக்கு இருக்கும்? அப்போ என்ன ஸ்கில் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திங்கிங் வந்து என்னவா இருக்குன்னா, ஃபிசிக்கலாக நம்ம எல்லாம் ஒர்க்கிங் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம நடக்க ஆரம்பிப்போம், ஓட ஆரம்பிப்போம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நம்ம போய் உள்ளே என்டர் ஆகுவோம். நம்ம பிரெயின் பார்த்தோன்னா நம்மளோட பாடியை யூஸ் பண்ணோம், ஃபிசிக்கலாக அதிகமாக யூஸ் பண்ணோம். குழந்தைகளை பார்த்தோன்னா நம்ம வந்து சின்ன சின்ன நடப்போம், தவிழ்ந்து போவோம், அந்த மாதிரி ஒர்க்கை பண்ணுவோம். பட் அந்த 5 to 10 இயரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிசிக்கல் ஒர்க்கை வந்து நம்ம பிரெயின் பண்ணோம். ஸோ குழந்தையாக இருக்கும்போதும் இந்த 5 to 10 இயர் ஏஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் பார்த்தோன்னா கொஞ்சம் எவாலுவேஷன் இருக்குங்க. எவாலுவேஷன் ஆகும்போது நம்ம திங்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரெயின் எப்படி எவாலுவேஷன் ஆகுது? ஒரு தேவை இருக்கும்போது ஒரு எவாலுவேஷன் ஆகும். அந்த கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு தேவை இருந்தது, நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருந்தது. அதனால் பிரெயின் எவாலுவேஷன் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இந்த ஏஜில் என்ன தேவைன்னா ஜாப் தேவை, நல்லா செக்யூராக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கும்போது மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி எவாலுவேஷன் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கில்லை ஃபைன் பண்ணுவோம். நம்ம ஸ்கில்லை ஃபைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ திங்க் பண்ணிவிட்டு நம்ம சில பேர் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்.
ஓகே, ஸ்கில் ஏன் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல, நம்மளோட ஸ்கில் என்னன்னு நம்மளால் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது காரணம் பிரைன் தான். ஓகே, ஸ்கில்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா திங்கிங் ஆஃப் ஒர்க், குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு. திங்கிங் ஆஃப் ஒர்க்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். அந்த திங்கிங்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஒர்க்கை செய்வோம். அந்த ஒர்க்கில் பார்த்தோன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், நல்ல ஒரு சக்ஸஸ் ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா நம்ம மைண்டில் பார்த்தோன்னா ஸ்டோர் ஆகிரும். ஓகே, இந்த ஒர்க்கில் பார்த்து நல்ல ஒரு சக்ஸஸ் கிடச்சிருச்சு, திரும்ப நீ அந்த ஒர்க்கை பண்ணும்போது திரும்ப நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் திரும்ப அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க, நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் மட்டும் நீங்கள் மாஸ்டர் ஆகுவீங்க. அப்படி மாஸ்டர் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஈஸியாக அந்த ஒர்க் உங்களால் பண்ண முடியுது. மற்றவங்களாம் ஈஸியாக அந்த ஒர்க்கு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ரிப்பீட்டடாக யாரும் பண்ணினதில்லை. ஸோ இங்கே ரிப்பீட்டடாக எந்த ஒர்க்கு பண்ண முடியுதோ, எந்த ஒரு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக எந்த ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ண முடியுதோ அதுதான் உங்களோட ஸ்கில். ஓகே, இப்போ ஸ்கில்லை பற்றி கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கில்லை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன். 3 ஸ்டெப் ரொம்ப லென்த்தாக போகுது, சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னா நேச்சுரல் ஸ்கில். உங்களோட ஃபேவரட் ஒர்க் என்ன, உங்கள் நேச்சுரலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 2 வென் யூ ட்ரை, வென் யூ ஃபீல். அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க, இதுதான் என்னோடய ஒர்க்கு அப்படின்னு நீங்கள் வந்து எந்த ஏஜ் கேட்டகரியாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கு எப்போ ஃபீல் பண்ணீங்கன்னு யோசிங்க. அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பிரைன் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் பார்த்தோன்னா எவல்யூஷன் ஆகுது. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிரைன் பார்த்தோன்னா பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்போ அதை வந்து உங்களோட ஸ்கில் என்ன நம்புறீங்கன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒர்க்கை ஃபஸ்ட் டைம் எப்போ பண்ணினீங்க, இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த கேப் ஃபஸ்ட் டைம் பண்ணிலேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் டேக்கும் எவ்வளோ நாள், இன்பிட்வீன் டேஸ் எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாள் கடந்துருக்கிறீங்கன்னு ஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இண்டிகேட் பண்ணுற விஷயம் மட்டும், அந்த இண்டிகேட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் உங்களோட ஸ்கில். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம பிரைன் பார்த்தோன்னா 2.5 மில்லியன் ஜிகாபைட் ஸ்டோரேஜ் பண்ணுது. எவ்ரி 1 hour நம்ம எந்த விஷயத்தை லேர்ன் பண்ணாலுமே திரும்ப 1 hour கழித்து பார்த்தோன்னா அதில் பாதியை வந்து நம்ம மறந்துடுவோம். அது மனிதனோட இயல்பு. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி முடிச்சு உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்குதோ அந்த ஹாப்பி பார்த்தோன்னா நிரந்தரமாக இருக்காது, டக்குன்னு நீங்கள் மறந்துடுவீங்க. லாங் டைமாக எந்த ஒர்க்கு உங்கள் மைண்டில் வந்து இந்த ஒர்க்கு நீ பண்ணனா ஒரு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குதோ அந்த ஒர்க் மட்டும்தான் உங்களோட ஸ்கில். அதுதான் முதல்ல ஃபைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த ஒர்க்கில் பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது, அது ஒர்க் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்குது. அப்படி அது ஒர்க்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் எதுன்னு கண்டிப்பாக ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, குறைஞ்சது ஒரு 1 minute ஆச்சும் ஃபோனை வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்து சர்க்கம்ஸ்டான்ஸ் க்ளீனாக வச்சுக்கிட்டு என்ன நம்ம ஸ்கில் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மண்ணில் ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அந்த ஸ்பார்க்கை விட்டுறாதீங்க. அந்த ஸ்கில் என்னென்னு கண்டிப்பாக ஃபைன் பண்ணிடுவீங்க. நீங்களே ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவீங்க. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ஆக்ஷன் எடுத்து டக்குன்னு பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்வம் அதிகமாகும். ஆர்வம் அதிகமாகும்போது உங்களால் இன்றைக்கி பண்ண முடியாட்டி நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கில்லை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது என்னோடய தியரி, நான் நம்புகிறேன். நான் இது ட்ரை பண்ணேன். நான் வந்து என்னோடய ஸ்கில் என்னென்னு கண்டுபிடிச்சேன். நான் ஸ்கில் தான் இப்போ டெவலப் பண்ணிட்டுருக்கேன். வீடியோ அவ்வளோதான். திஸ் இஸ் மை பர்சனல் தாட். இந்த தாட், நான் சொன்ன கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் மாறுபாடு, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது பர்சனலாக நான் ட்ரை பண்ணினேன். ஸோ எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Bye.